வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் நண்பா இது. அதாவது டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வரப்போகுது இந்த பிளட் லைன். அதாவது பிளட் லைன் 3.0 வந்து டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி களம் இறங்க போகுது. டபிள்யூடபிள்யூ வந்து இந்த பிளட் லைனை வச்சு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து திரும்பி வரப்போகுது. அதாவது பிளட் லைன், ஓஜி பிளட் லைன் விசஸ் நியூ பிளட் லைன் அந்த கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைன் வந்து புதிய மெம்பரோட புதிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தோட இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து டபிள்யூடபிள்யூக்கு கள இறங்க போகுது. அதாவது இப்போ வந்து ரீசென்ட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய ஜில்லா பாட்டும் நம்மளுடைய ஜாக்கா பாட்டும் வந்து ரீசென்ட்லி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து நம்முடைய ஜில்லா பாட்டு வந்து அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது கால் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜை வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்காரு. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய ஜாக்கா பாட்டுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்முடைய ஜாக்கா பாட்டு வச்சுருந்தா அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கிட்ட தோத்துட்டாரு. இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து இப்போ நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்காரு. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அந்த நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்ல, அதாவது எனக்கு வாயில வரல, மன்னிச்சுக்கோங்க, அங்கே நடக்கும்ல, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், என்ன வந்து ஜாக்கா பாட்டு வந்து ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் வந்து என்னையே வந்து ஐ ஹேட் சோலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அது இல்லாமல் அவன் வந்து எதனால் வந்து இந்த விஷயத்தை பண்ணா அப்படின்னு கேட்டால், அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற ஒரு அடையாளத்தை வந்து அழிக்கணும். அதாவது அவனோட அடையாளமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவன் வச்சிருக்க அந்த சாம்பியன் தான், அதை வந்து அழித்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இப்போ வந்து நைட் ஆஃப் சாம்பியனை வந்து அவனை நான் பீட் பண்ணி நான் வந்து அந்த சாம்பியனை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எந்த விதமான ஒரு அடையாளமே இல்லாத ஒரு அகதி மாதிரி தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இதுக்கப்புறம் நீ வந்து எக்காரணத்தை கொண்டும் ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி உன்னை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ஷனோட இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவாக இருக்கார். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய டாமா டாங்காவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ஜேடி மெட்டோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஹிக்குலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து பிளட் லைனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்காங்க. அதாவது பிளட் லைன் 2.0 இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதே இதுக்கு முன்னாடி நான் சொன்னால, அதாவது நம்முடைய ஜில்லா பாட்டும் நம்முடைய ஜாக்கா பாட்டும் வந்து ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோவில் வந்து கால் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜை போட்டிருந்தான்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜில்லா பாட்டு வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டால், அதாவது உனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அகைன் நீ வந்து எனக்கு வந்து ஒரு கால் பண்ணு ஜாக்கா பாட்டு, நான் வந்து கண்டிப்பாக உனக்காக வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்து அந்த ஒரு எமோஜி மூலம் வந்து இப்போ வந்து நமக்கு தெரிவிக்க வராரு. இதனால் இன்டைரக்ட்லி நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டு கூட வந்து சேர்ற மாதிரியும் ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாரு. அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அதே இந்த நைட் ஆஃப் சாம்பியன் வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டு வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணதுக்கப்புறம் அதே நம்மளுடைய லென்சோனா இருக்கார்ல, லென்சோனாயை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2016, 17 எனக்கு கரெக்டான இயர் தெரியல. ஆனாலும் அப்போ வந்து நம்முடைய லென்சோனை வந்து ஒரு மண்டே நைட்டால் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளாண்டுருப்பார். அது நம்முடைய ட்ரூ மேக்கெண்டர் கூட வந்து அவர் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாண்டுருப்பார். அதில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கெண்டர் வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார். வின் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய லென்சானோயை வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்காக யார் வருவா அப்படின்ட்டா, நம்முடைய அப்போக்கி வந்து இந்த பிக் டாக் அப்படின்னு இருந்த ரோமடன்ஸ் வந்து அப்போ வந்து நம்முடைய லென்சானோயை வந்து இது பண்ணியிருப்பார். அதாவது இப்போ சொல்கிறேன்னா சேவ் பண்ணியிருப்பார். அது எதுக்காக வந்து நம்முடைய லென்சோனை வந்து வந்தார் அப்படின்னு கேட்டால், அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த இடத்துல மேட்ச் பண்ணால் அதுக்கு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அவர் மேட்ச் பண்ணதுக்கான ஒரு பேமெண்ட்டை வந்து அந்த இடத்துல தருவாங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தார். அவரும் அதுக்கப்புறம் விளாண்டதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு பக்கமே அவர் வந்து தலை வச்சு தூங்கலை. அதுக்கப்புறம் அவர் வேறு ரெஸ்லிங் கம்பெனி சின்ன ரெஸ்லிங் கம்பெனி வந்து ரெசல் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனாலும் இப்போ அதே நம்முடைய லென்சானோய் வந்து இப்போ வந்து லென்சானோயும் நம்முடைய ஜாக்கா பாட்டும் ஒன்றா இருந்தாங்களே, அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு அவரும் ஒரு இன்டைரக்ட்லி வந்து நான் டபிள்யூடபிள்யூல நான் வரப்போகிறேன், திரும்பி அகைன் நான் டபிள்யூடபிள்யூல வரப்போகிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நான் வந்து உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஜாக்கா பாட்டு அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்முடைய லென்சோனையும் சொல்கிறாரு. அது இதில் வந்து 2 விஷயத்த வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட, இவங்க 2 பேரும் அந்த பிளட் லைனுக்குள்ளே வரப்போகிறாங்க, டீமை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்களும் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்து சில்லா பாட்டு வந்து நான் வரப்போகிறேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான்
கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜில்லா பட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய லென்ஸ் ஆனையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நீயும் நானும் எப்பயுமே ஒன்று தான், உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய லென்ஸ் ஆனையும் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு. அதாவது இவங்க 3 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜாக்கப் பாட்டு, ஜில்லா பாட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய லென்ஸ் ஆனை, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக்ஷன் உருவாக்கலாம். அதாவது பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து மேபி இவங்க உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இதில் வந்து நம்மளுடைய பிளட் லைனில் இருக்க அது ஓஜி பிளட் லைன் வந்து இதில் வந்து ஒப்பீடு ஆகாது. அதே மாதிரி பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறது இதில் வந்து ஒப்பீடு ஆகாது. அது ஓஜி பிளட் லைன்னா அது ஓஜி பிளட் லைன், அது ரோமன் லைன்ஸோட பிளட் லைன் மட்டுமே தான். இதே நம்ம பிளட் லைன் 2.0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சோலோவோட பிளட் லைன், அது சோலோவில் இருக்க மட்டுமே தான் இருப்பாங்க. இதே பிளட் லைன் 2.0 அப்படின்னு வருதுன்னா இது வந்து முழுக்க வந்து நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு கீழே தான் இந்த ஒரு பிளட் லைன் வந்து இயங்க போகுது அப்படிங்கிறது இதை வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் பிளட் லைன் ஓஜி பிளட் லைனாக இருக்கட்டும், அதுமாதிரி பிளட் லைன் 2.0 இருக்கும், இதில் இருக்க எந்த ரெஸ்லருமே இதில் வந்து சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டான இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் அந்த இடத்துல நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா இதில் ஏன் சொல்ல முடியாது அப்படிங்கிறனா, இதில் வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0வில் வந்து நம்முடைய சில்லா பாட்டுவாக இருக்கட்டும், ஜாக்கப் பாட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய லென்ஸ் ஆனையாக இருக்கட்டும், இவங்களை தவிர வந்து இதில் வந்து நம்முடைய ஓஜி பிளட் லைனில் இருக்க நம்முடைய ஜிம்மி ஊசோக்கு வந்து இதில் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த இடத்துல வந்து சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலனா. ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோவுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து நம்முடைய ஜாக்கப் பாட் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நம்முடைய ஜிம்மி ஊசோவும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய WWE வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. வந்து இவங்க 2 பேரும் டீமாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டே அந்த இடத்துல நம்முடைய WWE கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்முடைய ஜில்லா பாட்டாக இருக்கட்டும், ஜாக்கப் பாட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய லென்ஸ் ஆனை, இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோ கூட வந்து இணையலாம். அதாவது நம்முடைய ஜாக்கப் பாட்டோட அந்த பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்படுது. இவங்க இணையிறாங்க அப்படின்னா இவங்களோட ஃபேக்ஷன் வந்து ஒரு தனியான ஒரு ஃபேக்ஷனாக இருக்கும். இங்கிட்டு வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0 அதாவது நம்முடைய சோலோசிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோலோசிக்காவாக இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய ஹிகுலியா இருக்காரு, ஜேடி மெட்டோ இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய டாமா லாங்கா இருக்காரு, அது இல்லாமல் நம்முடைய டாமா டாங்காவும் வருவார். அவர் வந்து அந்த ஃபேக்ஷன் அதாவது பிளட் லைன் 2.0வில் நம்முடைய சோலோவோட ஃபேக்ஷனில் 5 பேர் வந்து அவங்களோட ஃபேக்ஷனில் வந்து அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இதே இங்கிட்ட இருக்க நம்முடைய ஜாக்கப் பாட்டோட அந்த பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைன் இருக்குன்னா இதில் வந்து புது நபர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இது வந்து முழுக்க வந்து இந்த ஒரு பிளட் லைன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளட் லைன், இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்லருமே இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு WWE வந்து ஒரு முடிவில் இருந்தாங்க அப்படின்னா, ஓஜி பிளட் லைனாக இருக்கட்டும், அதுமாதிரி பிளட் லைன் 2.0 இருக்கும், இதில் இருக்க இந்த 2 பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனில் வந்து சேர்க்கவே கூடாது. அப்படின்னா இன்னும் 2 ரெஸ்லர் வந்து யாராவது சஸ்பென்ஸாக வந்து இந்த பிளட் லைனில் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லைப்பா இது எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த பிளட் லைனில் வந்து 4வது நம்பராக நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து இணையிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை இணையக்கூடாது அப்படின்னா இதில் வந்து நம்மளோட பிளட் லைன் 3.0வில் வந்து புதிய நபர் யாராவது வரலாம். அது மேபி அந்த 2 நபர் வந்து யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ வந்து WWE ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 அந்த ஒரு ஃபேக்ஷன் தான் இப்போ வந்து ஒரு டாமினண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ஹிகுலியா வந்து இப்போ வந்து பிளட் லைன் 2.0 ஜாயின் பண்ணியிருக்காருல நம்மளுடைய சோலோ கூட, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது பிளட் லைன் 3.0 வந்து தான் நம்மளுடைய ஹிக்குலியை வந்து சேர்ற மாதிரி தான் WWE ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த பிளட் லைன் 3.0வில் வந்து நம்மளுடைய ஹிக்குலியை சேர்க்காம நம்முடைய இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோலோக்கு வந்து பக்கபலமாக இருந்தது யாருக்கிட்ட நம்மளுடைய ஜாக்கப் பாட் தான் இருந்தார். அவரோட இடத்த வந்து யாராலும் நிரப்ப முடியாது. அதனால் நம்ம ஹிக்குலியை வச்சு தான் அவரோட இடத்த வந்து நிரப்ப முடியுமே அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய சோலோவை வின் பண்ண வச்சு, அதாவது ஹிக்குலியோட அந்த ஒரு உதவியால் தான் நம்முடைய சோலோ வந்து வின் பண்ணுற மாதிரி வந்து நம்மளோட WWE வந்து அந்த இடத்துல வந்து பிளானை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ நம்முடைய சோலோசிக்காவை இருக்காருன்னா சோலோசிக்காவுக்கு வந்து பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னா நம்முடைய ஜாக்கப் பாட் தான். ஜாக்கப் பாட் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறப்ப அவரோட இடத்த வந்து நம்முடைய ஜாக்கப் பாட் இருந்த அந்த இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. டாமா லாங்காவாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய இப்போ ஜேடி மெட்டாவாக இருக்கட்டும், இவங்க யாருமே அவரோட இடத்த நிரப்பவே முடியாது அப்படிங்கிறக்காக தான் அவரோட இடத்த வந்து நிரப்பணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது நம்முடைய ஜாக்கப் பாட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறப்ப பாதிக்கு பாதியாவது இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஹிக்குலியாவால் மட்டுமே தான் முடியும். அப்படிங்கிறனால ஹிக்குலியோட உதவியால் வந்து அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ஜாக்கப் பாட் வந்து
தோக்குற மாதிரியும் நம்முடைய சோலோ சிக்கா வந்து வின் பண்ணுற மாதிரியும் WWE வந்து கடைசி நிமிஷத்தில் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது இந்த பிளான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஹிக்குலியோ தான் வந்து அதாவது நம்முடைய சோலோ வந்து வின் பண்ணி அந்த சோலோவோட வின் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய ஜாக்கபாட்டோட ஃபஸ்ட்டாக வந்து இணையிறது யாராக இருந்துச்சுன்னா நம்முடைய ஹிக்குலியோவாக தான் இருந்தது. அதனால் பிளானும் WWE அப்படி தான் பண்ணாங்களா. அதனால் கடைசி நிமிஷத்தில் இந்த பிளானை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய ஹிக்குலியோ வந்து எதுக்கு வந்து சோலோ கூட வந்து இணைஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அது இல்லாமல் பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஃபேக்ஷன். அது இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸில் இருக்க ஒரு ஃபேக்ஷன். இப்போ வந்து அந்த ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டமும் முடிஞ்சு இப்போ வந்து WWE வந்து அகைன் வந்து பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து WWEக்கு வரப்போகுது. பிளட் லைன் 3.0 வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. இது ரிட்டர்ன் வரப்போகுது. இதில் வந்து சேர போகிறது யார் அப்படிங்கிறதா இன்டெரக்ட்லி வந்து நம்மளுடைய ஜாக்கபாட்டா இருக்கட்டும், சில்லா பாட்டுவாக இருக்கட்டும், லென்சனோயா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் ஒரு டீமை பண்ணுற மாதிரி WWE வந்து ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து 5வது நபர், அதாவது 4வது நபரா 5வது நபரா இருக்கா 2 பேர் இருக்காங்களே. இதில் வந்து 2 நபர் வந்து பிளட் லைன் 3.0ல வந்து இணைஞ்சா யார் இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஓஜி பிளட் லைன் 2.0ல இருக்க அந்த நபர்லேருந்து யாருமே அந்த 2 பிளட் லைனில் இருந்த நபர் யாருமே இந்த ஒரு பிளட் லைனில் வந்து இணையவே கூடாது அப்படின்னா அதில் வந்து வேறு புதிய நபர் தான் வருவாங்க. அது யாருன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் அப்படி அது யார் வேணாலும் வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து யார் இணைவா அப்படின்னா நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து இணையதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இது வந்து இப்போ ஒரு ஃபேக்ஷன் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போகுது பிளட் லைன் 3.0. இது வந்து எத்தனை பேர் வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பிளட் லைன் வந்து முழுக்க வந்து நம்முடைய ஜாக்கபாட்டுக்கு கீழே தான் இந்த பிளட் லைன் வந்து முழுக்க இயங்க போகுது. இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் லைன் 3.0 வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியாக, அது இல்லாமல் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். இது வந்து சோலோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போது இந்த ஒரு ஃபேக்ஷன். இந்த ஃபேக்ஷனுக்குள்ளே வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 பிளட் லைன் 3.0க்குள்ளே வந்து மேட்ச் நடந்தால், சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ஷன் ஒன்று சேர்ந்துருச்சு. அதாவது இந்த 2 ஃபேக்ஷனுக்குள்ளேயும் வந்து பிளட் லைன் 3.0 இருக்கும் இல்லை 2.0 இருக்கணும். இந்த 2 பிளட் லைனுக்குள்ளேயும் வந்து சர்வீஸ் சீரிஸில் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். எத்தனை பேர் வந்து இந்த மேட்சை பார்க்க ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.